சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் நீ என்னிடம் சொல்லி கேட்பது, இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வேதனையும் சோதனையும் கொடுக்கின்றீர்கள்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த கண்ணீர் வர வேண்டும்? என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள். தன் குடும்பத்தை விட்டே என்னை துரத்தி விட்டு இன்னும் நான் தனியாக தவித்து கொண்டு இருக்க காரணமாக இருக்கும் என் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் கூட இத்தனை பாவத்தை செய்தும் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடம் நீ அனுதினமும் கேட்டு கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? அதற்காகவே இன்று நான் உனக்கு பதிலளிக்க வந்துள்ளேன். இந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் கஷ்டம், கவலை, கண்ணீர் என்று நீ நினைப்பது தவறு. ஒருவரிடம் நீ கேட்டால் அவர்களின் வேதனையும் கண்ணீரும் பிரச்சனையும் கேட்டால் அதற்கு உன் பிரச்சனையே பரவாயில்லை என்று நீ மனதில் ஆறுதல் அடைவாய். அந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவருக்கு அவரவர் பிரச்சனை பெரிதாகத்தான் இருக்கும். விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பது போல அவர்களுக்கு தகுந்த பிரச்சனைகளோடு ஒருவரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் போய் கேட்டால்தான் அவர்களின் பிரச்சனை தெரியும். இங்கே இருந்து பார்க்கும் பொழுது அங்கே பசுமையாகத்தான் தெரியும். ஆனால் அங்கே சென்று பார்த்தால்தான் தெரியும் நீ இருந்த இடமே பசுமையாக இருக்கிறது என்று. அப்படித்தான் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மற்றவர்கள் உன்னை பார்த்தால் உனக்கென்ன, நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை பார்த்து அவர்கள் சொல்வார்கள். இதுதான் இந்த உலகம். இத்தனை நீ புரிந்து கொண்டால் உனக்கான பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரியாது. உன் கையில் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொள், அதை உன் கண் அருகில் கொண்டு வா. மற்றவை அனைத்தையும் மறைத்து அந்த கல் பெரிதாக தெரியும். அதே கல்லை சற்று தள்ளி வைத்து பார், சிறிதாக தெரியும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும். அந்த பிரச்சனையை பார்த்து நீ ஓடிக்கொண்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துவிட்டதே என்று அதை பெரிதாக நினைத்து அதை பார்த்து நீ பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் இந்த உலகத்தை மறைக்கும் அளவிற்கு உனக்கு வேதனையை கொடுக்கும். அதே துன்பத்தை எதிர்த்து நின்று போராடி பழகி அதை தள்ளி வைத்து பார்த்தால் அது உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. இவை அனைத்திற்கும் உன் மனம்தான் காரணம். எதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது அப்படி நம்மிடம் இருக்கும். இதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் நிம்மதி உன்னை தேடி வரும். இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் பிரச்சனையை சொல்கிறேன், கேள். உன் துணையின் இல்லத்தில் இப்பொழுது கடன் பிரச்சனையால் அவர்கள் முகத்தை வெளிக்காட்ட முடியாமல், முகத்தை வெளியில் காட்ட முடியாமல் தவித்து போயிருக்கிறார்கள். வேதனையிலும் கவலையிலும் கண்ணீரிலும் அவமானத்திலும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருவரும் பிரச்சனையில் கஷ்டத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டாலே அது உன்னை பார்த்து ஓடி பயந்து ஒடிந்துவிடும். அது உன்னை ஆளத் தொடங்கிவிடும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.